ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பரை ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வாட்டர் பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண நாளாக இதில் ஒரு விதமான கெட்ட வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன தான் டிஷ்வாஷிங் லிக்விடோ அல்லது சோப் போட்டு தேய்ச்சாலும் அந்த வாடை போகவே செய்யாது. குறிப்பாக இந்த வாட்டர் பாட்டிலோட வாய்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பேட் ஸ்மெல் இருக்கும். குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சிப் பண்ணி குடிப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இதில் நிறைய பேட் ஸ்மெல் இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் ரொம்ப வாடை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி நல்லா பளிச்சுன்னு அந்த வாடை எதுவும் இல்லாமல் சூப்பராக க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு சூப்பரான லிக்யூட் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. கை பொறுக்கிற சூட்டில் இருந்தாலே போதுங்க. இப்போ அடுத்ததாக நான் பாதி எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சை சாறு மட்டும் சேர்த்தா போதுங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். பேக்கிங் சோடா சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா நுரையாக நுரைச்சி வரும். இப்போ அடுத்ததாக இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு டிஷ்வாஷிங் லிக்யூடு, அதாவது பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுதான். இதில் 2 ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த டிஷ்வாஷிங் லிக்யூட் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாட்டர் பாட்டிலை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் தொட்டு வாட்டர் பாட்டிலோட வெளிப்பகுதியில் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலோட வாய்ப்பகுதியில் தான் நிறைய பேட் ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பகுதியிலையும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடிக்குள்ளேயும் நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், இந்த மூடிக்குள்ளே எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்குன்னு. மூடியிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேட் ஸ்மெல் இருக்கும். ஸோ வாய்ப்பகுதியிலையும் மூடியிலையுமே நல்லா தேய்ச்சி விடுங்க. எல்லா பாட்டில்லையும் இந்த மாதிரி வெளிப்பகுதி ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். வெளிப்பகுதி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலுக்குள்ளே கொஞ்சமாக ஊற்றிட்டு மூடி போட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுங்க. நல்லா குலுக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ப்ரஷ் போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இருக்கிற அந்த வாடை எல்லாமே போயிடுங்க. இந்த லிக்யூடு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சுத்தமாக அந்த பேட் ஸ்மெல் இருக்கவே செய்யாது. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வாட்டர் பாட்டில் க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அதில் ஒரு விதமான வாடை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்பவும் நீங்கள் இந்த மாதிரி லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். இப்போ நான் எல்லா வாட்டர் பாட்டில்லையும் உள்ளே லிக்யூடு சேர்த்து நல்லா குலுக்கி அதை ப்ரஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக நம்ம தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலுக்குள்ளே சேர்த்து நல்லா குலுக்கி எடுத்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா வாட்டர் பாட்டிலையும் கழுவி எடுத்துட்டேன். வாட்டர் பாட்டில் கழுவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த மூடியை கலத்தி வச்சுட்டு ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுடுங்க. வாட்டர் பாட்டில் ஃபேன் காற்றுல நல்லா காஞ்சி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸில் நம்ம இஞ்சி 2 மாதம் ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு இஞ்சை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இஞ்சில் பார்த்திங்கன்னா நிறைய மண் இருக்கும். இடுக்குக்குள்ளெல்லாம் போய் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும். அதனால் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. இஞ்சி கழுவி எடுத்ததுக்கப்புறமா இந்த இஞ்சி எல்லாத்தையும் நம்ம இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி இன்னொரு கண்டெய்னரில் மாற்றிருக்கேன். இப்போ அடுத்ததாக ஒரு துண்டு அல்லது ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கழுவி எடுத்த இந்த இஞ்சை போட்டுட்டு எல்லா இஞ்சியும் நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். சுத்தமாக தண்ணி இருக்கவே கூடாதுங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சியில் வந்து ஒரு மாதிரி அடி வாங்கியிருக்கும் பாருங்கள், கருப்பாக இருக்கிற பகுதி எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பிளாக்காக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம 2 மாதம் ஆனாலும் எப்படி வந்து இது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு காட்டன் துணி, இந்த மாதிரி காட்டன் துணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஷ்யூ பேப்பரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இஞ்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பருக்குள்ளே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்து நம்ம எடுத்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்குள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டப்பாவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 2 மாதம் ஆனாலும் உங்களுக்கு வந்து இஞ்சி கெட்டு போகாமல் வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து வாழைப்பழம்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட தோலை வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா? இனி வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு போடுற ஷூவாக இருக்கட்டும் அல்லது குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போடுற ஷூவெல்லாம் நம்ம வந்து இந்த வாழைப்பழத்தோட தோலோட அடிப்பக்கத்தை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஷூ வந்து நல்லா பளிச்சுன்னு பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குங்க. முக்கியமாக நம்ம வீட்டில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போடுற ஷூவாக இருக்கட்டும் அல்லது ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போடுற ஷூவாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி துவைக்க முடியாது. அந்த மாதிரி அடிக்கடி துவைச்சோம் அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்த ஷூ வந்து அப்படியே பிஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பழ தோலை வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். ஷூ வந்து நல்லா துவைச்ச மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. வாழைப்பழ தோலை வச்சு நம்ம வந்து ஷூவை சுற்றி நல்லா வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த வாழைப்பழத்தில் இருக்கிறது வந்து அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஒட்டியிருக்கும் இல்லையா? அதை வந்து இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், ஷூ வந்து பார்க்குறதுக்கு நல்ல புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிருங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை ஷூவை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸ்காட்ச் பிரைட். இது வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நமக்கு வந்து 2 ஸ்காட்ச் பிரைட் வந்து தேவைப்படும். நான் வந்து பாருங்கள் 2 ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அல்லது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்த ஸ்க்ரப்பரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் வந்து அப்படியே மேலே மிதக்கும். அதை வந்து இந்த மாதிரி கையை வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே உள்ளே நல்லா இழுத்துரும். 1 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த தண்ணி எல்லாமே உள்ளே நல்லா இழுத்துரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்க்ரப்பரை மெதுவாக எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஸ்க்ரப்பரை வந்து கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. அந்த உள்ளே இருக்கிற தண்ணி வந்து வெளியே லீக் ஆகிடக்கூடாது. ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இந்த ஜிப்லாக் பேக்கை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் கவர் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மேலே வந்து எந்தவித கேப்பும் இல்லாமல் நல்லா டைட்டாக நீங்கள் வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளேயே இது வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ 4லேருந்து 5 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு. நம்ம லாங் ட்ராவல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஃபுட்டெல்லாம் கொண்டு போகிறோம் அப்படின்னா அது ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதை ஒரு ஐஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.